நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அபி வந்து ராகவ் சப்போர்ட் பண்ணதை நினைச்சு ரொம்பவே பயங்கர ஹாப்பியாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. உடனே ஆண்டாள் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணதை சொல்லுங்க அத்தன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் கூட உன் புருஷனை என்னவோ நினைச்சேன்டி, ஆனா உனக்குன்னு ஒன்று விஷயம் வந்ததுமே எந்த அளவுக்கு வந்து பேசினாரு பாத்தியா, இது எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது நல்லா சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க. அப்ப வந்து நம்ம ஆண்டாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் கூட ராகவை என்னவோ நினைச்சேன். ராகவ் வந்து அபிக்கு ஒரு இஷ்யூ சொன்னதும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா வந்து நின்றா பாத்தியா, அப்படி இருக்க லைஃப்னா இப்படிதான் இருக்கணும், புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான். அபிக்கு கூட அவளுடைய புருஷனை பத்தி யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது சொன்னா அப்படி வரும் கோபம், அதே மாதிரிதான் மாப்பிள்ளைக்கும் இன்னைக்கு வந்ததுனால சொல்லி ரொம்பவே ஹாப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே சிவராமன் சொல்றாங்க, என்னுடைய பொண்ணுங்க 2 பேரும் வந்து மாப்பிள்ளைங்க, தங்கமான மாப்பிள்ளைங்க, அதே மாதிரி சந்தோஷமா ஹாப்பியா இருந்தா எனக்கு அது போதுனால சொல்லி ரொம்பவே வருத்தமா சந்தோஷமாவும் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாம இரு, எல்லாமே நல்லதுக்கு தான், எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நான் சொல்லுவேன் ஆனா அதை தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கே சிவராமன் சொல்லிட்டு ஆண்டாள் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.